first it's your Auri Wings World. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then regular videos பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து பிராக்டீஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்க வந்து நம்ம ஒவ்வொரு பேட்ச்லயே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அப்படியே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே போறோம். பிகாஸ் வந்து இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு இருக்க மாதிரி சோ நம்ம நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சோ நிறையவே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ வந்து ஸ்டார்டிங்ல உள்ள பேட்சஸ் வந்து எப்படிலாம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிராக்டீஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் தென் வந்து நம்ம ஸ்டூடெண்டோட பிக்சர் பிராக்டிசிங்ஸ் அண்ட் தென் பிளவுஸ் ஒர்க்ஸா இருக்கட்டும். சோ அவங்க எல்லாருமே எப்படி பண்ணிருக்காங்க. சோ ஜஸ்ட் வந்து ஒரு 1 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளவுஸ்லாம் நான் வந்து பண்ண வச்சிருக்கோம். சோ அவங்களாம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அப்பப்ப வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், ஸ்டிச்சஸ்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயின் ஸ்டிச் பாருங்க. செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுத்தோம். தென் வந்து அதில் வந்து ஷேப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு வர சொன்னேன். ஸோ அதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சர்க்கிள், ஸோ ரெக்டாங்கிள், தென் ட்ரையாங்கிள், தென் வந்து ஸ்கொயர் ஷேப்ஸ் அண்ட் ஓவல் ஷேப்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ரவுண்ட் ஃப்ளவர் அண்ட் கோபுரம் ஃப்ளவர். ஸோ அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து பாருங்க நல்லா கரெக்டாக கிளியராக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிஷன் இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி எந்தெந்த தையல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எழுதி சப்மிஷன் நான் வந்து பண்ண சொல்லுவேன். பிகாஸ் நீட்டாக அப்பதான் வந்து கரெக்டாக டச் விடாமல் வந்து கண்டினியூவாக போடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க லீஃப் ஷேப்ஸில் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்ததை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் செயின். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செயின். ஸோ அதுலேயே வந்து டபுள் செயின். பிகாஸ் வந்து ஆரி ஒர்க்குக்கு வந்து மேஜராக வந்து அவுட்லைன் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டபுள் செயின் வந்து ஸோ எப்படி நல்லா நெருக்கமாக போடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து பேசிக் கட் ஒர்க்ஸ் மெத்தட்ல வந்து நம்ம சொல்லி கொடுத்தது. ஸோ கட் ஒர்க்ஸ்ல வந்து அதெல்லாம் நம்ம கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். ஜஸ்ட் வந்து இது வந்து இந்த கிளாத் அப்படிங்கறனால நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஜாஸ்மின் கிளாத்ல தான் பண்ண சொல்லுவேன். பட் இது வந்து காடா துணி அப்படிங்கறனால வந்துட்டு ரொம்ப ஓட்ட விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கட் ஒர்க் வந்து லைட்டா மட்டும் ட்ரை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து நார்மலா வந்து ஜெயின் டபுள் செயின்ல வந்து பண்ணக்கூடிய கட் ஒர்க்ஸ் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு கட் ஒர்க் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டிங் கட் ஒர்க். ஸோ அதெல்லாம் நம்ம கிளாஸ் வந்து நீங்க ரெகுலரா நடத்தும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுல வந்து நிறைய ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுங்கிறது இது வந்து ஜஸ்ட் பேசிக். ஸோ பேசிக்ல உள்ளதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன், சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ்ட் செயின் வந்து நடத்திருப்போம். அதுக்காக ஃபில்லிங் ஸ்டிச்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா க்ளோஸ்ட் செயின் சொல்லலாம். தமிழ்ல வந்து அடைப்பு தையல்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இத்தனை கூட கேப்பே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ உள்ள வந்து ஜரியில பண்ணி அவுட்லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்ல வந்து பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஓகே, இப்போ இதுலயே வந்து கோபுரம் ஷேப். ஸோ கோபுரம் ஷேப்ஸ்லயுமே வந்து ஸோ வந்து ஸ்டிச்சஸ் வந்து மாறுபடும். இப்போ ரவுண்ட் ஷேப்னா வந்து மாறுபடும், அதே மாதிரி கோபுரம்னா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து மாத்தி பண்ணணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி கோபுரத்துல வந்து பண்ணி சோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜரியில வந்து அவுட்லைன் வந்து பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஓகே, சோ இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கோம்னு வந்து பார்ப்போம். சோ இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒய் லீஃப், சரிங்களா? ஸோ ஒய் லீஃப் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸோ வந்து நல்லா நெருக்கமாக வந்து பேட் பண்ணி அதாவது உள்ள லோட் பண்ணி வந்து எப்படி ஒரு லீஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருப்போம். இது வந்து கிராஸ் லீஃப்ஸ். ஸோ வந்து கிராஸ் லீஃப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இதே வந்து ஒய் லீஃப்லேயே வந்து ரொம்ப இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து நார்மலாக வந்து பண்ணுறது, அதாவது இது வந்து இன்னொன்று ஃபிஷ்போன் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு இது ரொம்ப அடர்த்தியாக பண்ணக்கூடியது பாருங்க. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் தென் இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து அவுட்லையர் வந்து பீட் வச்சு ஸோ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, சரிங்களா? லீஃப் வித் பீட் வச்சு எப்படி பண்றதுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச், சரிங்களா? ஸோ பட்டன் ஹோல் ஃப்ளவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இத்தினி கூட வந்து ஒரு பிகினர் லெவலில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து கொஞ்சம் கலர் வந்து வேரியேஷனா வந்து பண்ணிருக்காங்க, சரிங்களா? சோ சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து பச்சை பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அதாவது பானி ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அதில் வந்து ஜரியிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பாக்ஸில் வந்து லைட்டாக வந்து இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், அவங்க நல்லா பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இது வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணது, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பீட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பிளவுஸாக இருக்கட்டும், அந்த பெரிய பிளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் பாருங்கள், இதையே அப்படியே வந்து ஒரு கெட்டி அப்படியே பார்டர் மாதிரி பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா
ஸோ வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டி சுற்றி வந்து ஜர்தோசியில் அவுட்லேயர் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதை பாருங்கள், இது வந்து கிராஸ் பேடிங். ஸோ கிராஸ் பேடிங்லேயே வந்து மல்டி கலர்ஸ். ஸோ கிராஸ் பேடிங்கில் வந்து எப்படி வந்து மல்டி கலர்ஸ் வச்சு பண்ணுறது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸோ ஒல்லியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள், ஸோ நெருக்கமாக ஸோ ஒரே மாதிரி தான் குத்திருப்பாங்க. ஸோ அங்கிட்டு இங்கிட்டுங்கிற மாதிரி வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம வந்து லோடிங் சொல்லியிருப்போம்ல. ஸோ லோடிங்ஸில் வந்து ஷேப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நெக் டைப்பில் வந்து ஸோ ஒரு ஷேப்பிங் வந்து எப்படி பண்ணலாங்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் கலரிங்காக கோல்டன் கலர் வச்சு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் பண்ணி பண்ணியிருக்க கிராஸ் லீவ். சரிங்களா? இதுவும் கிராஸ் லீவ் தான், பட் உள்ள வந்து லோடிங் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் தலைகீழ காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் கரெக்டாக காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து லோடிங்லேயே வந்து பண்ணி ஸோ உள்ளே வந்து லோட் பண்ணி பண்ணியிருக்கக்கூடிய கிராஸ் லீஃப். ஸோ கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும், அதாவது எம்போஸ்டு லீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ஜர்தோசியில் பண்ணியிருக்க வந்து லீவ்ஸ். ஸோ ஜர்தோசியில் நிறையா லீவ்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிராஸ் லீஃப் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஒய் லீஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இது வந்து எம்போஸ்டு லீஃப் வந்து பண்ணுறது பாருங்கள், நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஸோ நிறையா வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக ஜரி அண்ட் சுகர் பீட் வச்சு எப்படி வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது கொத்தா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கர்தானா யூஸ் பண்ணி லீவ்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்லேயே வந்து லீஃப் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதுலேயே வந்து சுகர் பீட்லேயே வந்து கிராஸ் லீவ்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் ஒர்க். ஸோ பார்டர் ஒர்க்கில் கொஞ்சம் 3D லுக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக பேசிக் பார்டர் லைட்டாக வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி அண்ட் லவங்கம் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் அண்ட் வந்து ஒரு லீஃப் ஷேப்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சீக்வன்ஸில் வச்சு எப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் தான் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது கிடையாது, நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுலாம் ஜஸ்ட் வந்து 1-2 ஸ்டிச்சஸாக நான் காமிச்சிட்டு இருக்கேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமிக்கவே இல்லை. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து நிறையா வந்து ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், இப்போ வந்து நம்ம 6th பேட்ச் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் நான் நிறைய அப்டேஷன் அண்ட் நிறையா வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து அடுத்தவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டு போகணும். ஸோ நம்ம கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸை வந்து ஆல்ரெடி உள்ள பேட்சை விட நான் எக்ஸ்ட்ரா தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். பிகாஸ் அப்போ தானே என்னோட நெக்ஸ்ட் பேட்சுக்கு நான் என்ன பெஸ்ட்டாக கொடுக்குறேங்கிறது தெரியும். ஸோ அதுக்காண்டியே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்ருப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்க. ஸோ இப்போ இது வந்து பாருங்க, இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பேடிங். ஸோ கிராஸ் பேடிங் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரைட் பேடிங். ஸோ பாருங்க எவ்வளோக்கு வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட் லேயர் வச்சு பண்ணியிருக்காங்க, ஒரு பிசிறு இருக்காது. ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கூட ஒர்க் மாதிரி வந்து தெரியாது. ஸோ இது வந்து மேஜிக் லூப் செயின்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ளது. ஓகேவா? சரி, இப்போ வந்து இது வந்து பாருங்க. ஸோ பீட் ஒர்க்ஸ்லேயே வந்து ஸோ வந்து ஒரு மயிலோட தொகைக்கு எப்படி ஒர்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராக்டிஸிங் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் வந்து ஸ்டோன் ஒட்டி சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஸோ மேலே வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுகர் பீட்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு சுற்றி வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஃபுல்லாகவே வந்து கலர் பீட்ஸ். ஸோ கலர் பீட்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லோட் பண்ணி பேடிங் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு செயின் ஸ்டோன் ஒட்டி ஸோ சுகர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வந்து ப்ராக்டிஸ். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அது எப்படி வந்து ஒரு பிகினர் லெவலாக இருந்தால் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச், அதாவது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஸோ லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்லேயே வந்து நல்லா நெருக்கமாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனனால ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான. ஸோ இந்த ஒரு டிசைன் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாவே ஒரு 3 to 3.5 வரைக்கும் உள்ள ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து பண்ணலாம். ஸோ நம்ம அவ்வளோ அழகாக வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இத்தனை கூட வந்து ஒரு ஸ்டிச்சஸ் மாறுபாடு இருக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ 3 அப்டேஷன் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து பார்ப்போம்.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம் ஸ்டிச்லேயே பண்ணக்கூடிய லீஃப். ஸோ லவங்கம் ஸ்டிச்சில் பண்ணக்கூடிய லீஃப் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேப்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஒரு க்ரீன் கலரில் பண்ணியிருக்காங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லோடிங். ஸோ லோட் பண்ணி, அதாவது உள்ள த்ரெட் லோடிங் சொல்லுவோம்ல, த்ரெட் லோடிங் பண்ணி அதில் வந்து திலகம் ஷேப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இத்தனை கூட ஷேப்ஸ் வந்து மாறாமல் கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ரிங் நாட். ஸோ ரிங் நாட்னு வந்து சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரிங் நாட் வந்து பண்ணிருக்காங்க பாருங்க, உள்ள வந்து ரிங் நாட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் வேற கலர்ல பண்ண சொன்னேன், பட் வந்து வேற கலர்ல பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சிருக்கும். பட் வந்து அவங்க இதே கலர்ல பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ சுத்தி வந்து அவுட்லைன் வந்து டபுள் கோட்டிங் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்ல வந்து பேசிக்கா வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிற லைன், ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணும், தென் வந்து ஒவ்வொன்றா எப்படி வச்சு நாட் பண்ணணும். ஸோ அதுலயே வந்து பீட்ல வந்து வேற எப்படிலாம் வந்து பார்டர் வந்து வேற வித்தியாசமா பண்ணலாங்கிற அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜமிக்கில ஸ்டார்டிங்ல வந்து எப்படிலாம் வந்து ட்ரை பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஒன்னா வந்து உள்ள சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி ஒரு லைன் மாதிரி மெர்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஜமிக்கிலேயே வந்து ஃப்ளவர் எப்படி பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு மேக்கிங் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா வந்து பட்டன் ஹோல். ஸோ பட்டன் ஹோலுக்கு வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி இழுக்கிறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டன் ஹோல், இது வந்து டபுள் பட்டன் ஹோல். ஸோ இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, நல்லா நீட்டா வந்து பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்து ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து நல்லா வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு பீட் ஒர்க்ஸ். ஸோ வந்து சென்டரில் ஸ்டோன் ஒட்டி சுற்றி வந்து இதெல்லாம் வந்து பீட் ஒர்க்ஸில் வந்து நிறையா வந்து செக்குடு டைப்ஸ்லாம் உள்ளே வந்து வரும். அதுக்காண்டி நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டோன் ஒட்டி சுற்றி வந்து சுகர் பீடில் ஒரு லைன், அதுக்கப்புறம் செயின் ஸ்டோனில் வந்து வரிசையாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிற செக்குடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டோன் அண்ட் சுற்றி சுகர் பீட், தென் வந்து 3 நம்பர் பீட் வச்சு வந்து ஒரு நாட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அங்கங்கே மோட்டிவ்ஸ்க்குலாம் வந்து நிறையா யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் எப்படின்னு பார்ப்போம். இது பாருங்க, ஸோ ஃபுல்லாகவே வந்து கிராஸ் பேடிங்லேயே வந்து டபுள் கலரில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஜரி, ஒரு வந்து த்ரெட், ஒரு ஜரி ஒரு த்ரெட், ஒரு ஜரி ஒரு த்ரெட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க, அழகா நல்லா ஒல்லியா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட் லோடிங். ஸோ பீட் லோடிங்கில் வந்து மேலே உள்ள செக்ஷன் வந்து பாருங்க, ஸோ வந்து சுகர் பீடில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து மெகந்தி கலர். ஸோ இதுலேயே பாருங்க நல்லா டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா கோல்டாக மஞ்சன்னு இருக்கும். ஸோ இது வந்து சம் மெகந்தி கலர். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் பார்க்க பிளாக்கிஷாக தெரியும், பட் வந்து ரொம்ப குவாலிட்டியானது. ஓகேவா? அண்ட் தென் இந்த ஸ்டிச்சஸ் பாருங்க. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். சரிங்களா? இது வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அண்ட் தென் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? இது வந்து சிங்கிள். ஸோ சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஸோ வந்து பேருகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற பேர் மேபி வேறையா இருக்கலாம். ஸோ வெளியே வந்து வேற பேர் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த மெத்தட் படி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்டிச்சஸ் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு வந்து பிக்சர் ப்ராக்டிசிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளவுஸ் ப்ராக்டிசிங் அண்ட் தென் பிளவுஸ் மார்க்கிங் அண்ட் ரேசிங், அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காலேஜ் டைப்ஸ்ல தான் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். பிகாஸ் வந்து நான் என்னோட மெத்தட் படி தான் நான் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்லேயே வந்து சிங்கிள் கலரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் கலர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியே ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்து ஸோ உள்ள வந்து ஆக்சுவலி வந்து உள்ள வந்து திலகம் ஸ்டோன் வைக்கணும், பட் வந்து இவங்க வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க. ஓகே, சரியா? இப்போ வந்து பாருங்க, இது வந்து பூட்டா செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சிங்கிள் பீட் வச்சு சுற்றி வந்து நாட் பண்ணுவோம் இல்லையா? இதில் கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு கிளாத்தில் ஜஸ்ட் அவங்க என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு சொல்லப்போனால் எப்படியும் வந்து ஒரு 4-5 கிளாத்தாவது வரும். பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய ஹோம்ஒர்க்ஸ் அந்த ஒர்க்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ ஒரு கிளாத்தில் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயே நம்ம சும்மா பர்டிகுலராக ஒரு கிளாத் எடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இதை பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாகவே க்ளோஸ்டு செயின். ஸோ க்ளோஸ்டு செயின் அதாவது ஃபில்லிங் ஸ்டிச்னு சொல்லுவோம்ல. ஸோ ஃபுல்லாகவே உள்ள ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணி அவுட்லையர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா?
ஓகே இப்போ பாருங்க ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்கு நம்ம கொடுத்துருக்க வந்து ப்ராக்டிஸ் சரிங்களா. ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து த்ரெட்ல எப்படி பண்ணுறது, ஸோ ஜரியில் எப்படி பண்ணுறது, அண்ட் தென் வந்து அவுட் லேயருமே எப்படி கொடுக்குறது அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு சிங்கிள் பாட்டில் எத்தனை ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோன்னு வந்து பாருங்க. ஸோ ஜரிஸ் அண்ட் வந்து அதே வந்து கிஜி வந்து நாங்கள் ஸோ கிஜின்னு கூட சொல்லுவாங்க சார். நிறைய பேர் பானி ஒர்க்கு, வாட்டர் ஃபில்லிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே இப்போ வந்து உள்ளமே வந்து இப்போ வந்து செயினில், அதாவது பாருங்க செயினில் அவுட் லேயர் வந்து கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுவும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ லாங் பீட் வச்சும் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வச்சும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி ஸோ ஃபுல்லாகவே வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து யார் மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்தானாலவே பண்ணக்கூடிய 3D ஃப்ளவர். ஸோ கர்தானால நம்ம வந்து எப்படி ஒரு ஃப்ளவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து நம்ம கோச்சிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நானும் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் கர்தானால வந்து ஃப்ளவர் பண்ணுறது யாரும் வந்து இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஓகே இப்போ நம்ம வந்து ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக் இருக்கும். ஸோ எல்லாரும் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ சைடு வந்து அப்படியே ஃபுல்லாக நல்லா தூக்கிட்டு இருக்கும். தெரியுதான்னு உங்களுக்கு தெரில, பாருங்கள் நல்லா தூக்கிட்டு இருக்கும். எம்போஸ்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றி வந்து அவுட் லேயர் வந்து டபுள் கோட்டிங் செயின் கொடுத்து சென்டரில் பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வந்து ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். அண்ட் தென் இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ரின்னு சொல்லுவோம். ஸோ சக்ரீஸ் வச்சு ஒரு குட்டி பூட்டாஸ்காண்டி ஸோ சென்டரில் பேர் யூஸ் பண்ணி குட்டி சக்ரீஸ் வந்து வச்சு எப்படி வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட் பீட். ஸோ வீட் பீட் வச்சு எப்படி வந்து ஒரு லைட்டாக ஒரு பூட்டாஸ் மாதிரி, ஒரு ஃப்ளவர் பூட்டாஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லி வந்து பண்ணியிருக்காங்க. லைட்டாக அந்த இது மட்டும் கொஞ்சம் விலகி இருக்குது. கரெக்டாக அந்த சைட்லாம் ஷேப்ஸ் கரெக்டாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் ஷேப்ஸ் கரெக்டாக இல்லை. ஓகே இப்போ இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து நம்ம எப்படி பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டோன் கிடையாது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் அப்படிலாம் வந்து ஸ்டோன் வைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்க க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணுங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொடி, அதாவது அந்த குட்டி இடத்துல அவ்வளோ அழகாக வந்து க்ளோஸ்டு செயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜரியில் க்ளோஸ்டு செயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த குட்டி இடத்துல அழகாக ஸோ க்ளோஸ்டு செயின் வந்து பண்ணி சுற்றி வந்து சுகர் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இங்கிட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீட்லேயே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொன்று யோசிங்க. ஸோ இது வந்து நார்மல் கோல்டில் மட்டும் அவங்க வந்து பீட் ஒர்க் பண்ணலை. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் அண்ட் வந்து கோல்டு, ஆன்டிக் அண்ட் கோல்டு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ஃப்ளவரோட லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியாக யோசிக்க சொல்லுவேன். ஸோ அவங்களுமே நான் உங்களுக்கு நிறைய பிக்சர் ப்ராக்டிஸிங் வந்து நான் காமிக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணக்கூடிய சிட்டர்ஸ் கிடையாது, அப்படியே பிட் அடிச்சு பண்ணக்கூடாது, நீங்களாம் தான் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவேன். ஸோ அவங்கவுங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு பிக்சர் ப்ராக்டிஸிங் வந்து பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட அந்த ஒர்க்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்மளும் இந்த மாதிரிலாம் கிரியேட்டிவிட்டியாக பண்ணலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இப்போ நம்ம இதை வந்து பாருங்க. ஸோ இது வந்து ஜர்தோசியில் பண்ணக்கூடிய ஃப்ளவர். ஸோ சென்டரில் வந்து ஒரு பீட் வைக்கணும், பட் அவங்க வைக்கல. ஸோ ஓகே இது வந்து லூப் ஃப்ளவர் மாதிரி வந்து இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி, ரோஜா முட்டு மாதிரி இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜர்தோசி ஃப்ளவர் சரிங்களா. ஸோ சென்டரில் வந்து ஒரு பீட் வேணுங்க. நான் பீட் வச்சு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா இப்போ நான் பீடு வச்சிருக்கேன், மேலோட்டமாக வச்சு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி இதோட ஷேப்ஸ் வந்து இப்படி தான், இப்படி ரோஜா ஃப்ளவர் மாதிரி இப்படி கொத்து மாதிரி தூக்கிட்டு இருக்கும். பட் அவங்க வந்து பீடு வைக்க மறந்துட்டாங்களா இல்லை விழுந்துருச்சான்னு தெரியல. ஓகே ஸோ நல்ல நாட்லாம் வந்து நல்லா கிளியராக பண்ணணும். ஓகேயா இப்போ பாருங்கள். ஸோ சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஃப்ளவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒன் லீஃப் ஒன் பெட்டலுக்கு வந்து நம்ம எவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வருதுன்னு நான் பார்த்துட்டு தான் ஃபுல் பெட்டலே வந்து ட்ரை பண்ண சொல்லுவேன் சரிங்களா. ஓகே அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் இது வந்து ரிங் நாட். ஸோ ரிங் நாட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து ரிங் நாட்டு. ஸோ சென்டரில் ஃபுல்லாகவே ரிங் நாட் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணி சுற்றி வந்து பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வித்தியாசமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃப்ளவருக்கு கூட அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணால் கூட பார்க்க வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கும் கீழேயுமே இங்கே பாருங்கள் நான் எல்லாமே வந்து எழுத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் இருக்கும், மறந்துருக்காது. அந்த நோட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே எழுத சொல்லிடுவேன். அண்ட் தென் ஹோம்ஒர்க் தனியாக எழுத சொல்லுவேன், அண்ட் தென் ஒர்க் தனியாக எழுத சொல்லுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஸோ ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்டிச்சஸ் மறந்தால் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ரீகப் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நான் வந்து கரெக்டாக சொல்லிடுவேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்ஸ். ஸோ மிரர் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து
மிரர் வச்சு ஸோ சுற்றி வந்து மிரர் ஒர்க் எப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ ஃபில்லிங் ஸ்டிச்சில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் வந்து எப்படி இருந்துன்னு பார்த்துக்கோங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக வந்து பண்ணுறக்கூடியது. இது வந்து செக்குடு பேட்டர்ன்ஸ். ஸோ ஃபில்லிங்கில் வந்து செக்குடு டைப், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜரியில் வச்சு பண்ணிட்டு ஸோ செக்குடு உள்ளே பண்ணி ஸோ ஒன்று ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் அண்ட் வந்து சுகர் பீட் வச்சு ஸோ எப்படி ஃபில்லிங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த மயிலோட இறகு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளவராக இருக்கட்டும். ஸோ இதுலேயே நம்ம வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து காமிக்கிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் ஜஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்க வெறும் பேசிக் லெவல் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் வந்து சொல்லிக் கொடுப்போம்னு வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ வெறும் பேசிக்லேயே நம்ம இது எல்லாமே வந்து நம்ம அவ்வளோ கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ யாருமே வந்து இவ்வளோ ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஆக்சுவலி வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து எல்லாமே ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வந்து 63 ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய அப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேட்சுக்குமே எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணி ஸோ இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ நிறைய வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி தான். அதாவது ப்ரைஸ் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரியில் வந்து நம்ம எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பிக்சர் ப்ராக்டிஸிங், அந்த பிளவுஸ் எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் நம்ம வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் தென் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட் கோச்சிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் நம்ம கடைசி வரைக்கும் ஏதாவது டவுட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளாரிஃபையும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இது நான் உங்களுக்கு எது காமிக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் மேபி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணுறவங்களா தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டி மேபி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து யூஸ் ஆகலாங்கிறதுக்காண்டி தான் நம்ம காமிக்கிறோம். நான் அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இது வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச். மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பாருங்க, மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கலராக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானையோட அந்த யானையோட வந்து இதில் தார்பாய் மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்குலாம் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் ஜர்தோசி எம்போஸ்டு ஃப்ளவர். சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறையா ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டன் ஹோல் ஃப்ளவர். ஸோ சுற்றி இருக்கிறது வந்து உள்ளே ஃபுல்லாகவே லோட் பண்ணி பாருங்கள். நல்லா என் கை இங்கே இருக்குது, எனக்கு மேலே இருக்குது இந்த ஃப்ளவர் பாருங்கள். ஸோ 2 கை வச்சோம்னா தான் இங்கே பாருங்கள், 2 கை வச்சோம்னா தான் வந்து இந்த ஃப்ளவரே வந்து தொட முடியுது. அப்போ இந்த ஃப்ளவர் வந்து எவ்வளோ எம்போஸ்டாக இருக்குன்னு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உள்ளே வந்து லோடிங் பண்ணி நல்லா சூப்பராக எம்போஸ்டு ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்டிச். ஸோ வந்து எம்போஸ்டா இதுவுமே வந்து எம்போஸ்ட் லீஃப் தான். ஸோ எம்போஸ்ட் லீஃப் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தென் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜர்தோசியில் வந்து உள்ள வந்து இன்னொரு ஜர்தோசி ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜர்தோசி ஃப்ளவர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனில் நம்ம என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் தென் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் வந்து 5 நம்பர் பீட் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த ஒரு ஃப்ளவரே வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக பண்ணால் வாவ் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது வந்து ஹனிபீ ஸ்டிச். ஸோ வந்து நம்ம ஜரியில வந்து பண்ணியிருக்காங்க. பட் வந்து கிளியரா உங்களுக்கு தெரியுதா? ஓகே, கிளியரா பாருங்க. ஹனிபீ ஸ்டிச் வந்து ஜரியில ஹனிபீ ஸ்டிச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொருதுலேயும் நிறைய ப்ராக்டிஸிங் கொடுப்போம் த்ரெட்ல. அதுக்கப்புறம் ஹனிபீ ஸ்டிச்ல வந்து ஷேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம். தென் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணல. ஸோ அவங்க நல்லா பண்ணதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து ஜர்தோசிலே பண்ணக்கூடிய மேட் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஹேண்ட் கை ஊசியில பண்ணக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல், அதாவது இந்த நீடில். ஸோ இது வந்து நம்ம திலீப் நீடில் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஸோ இது வந்து கை ஊசியில், பட் இது வந்து நல்லா பண்ணலாம். ஸோ அவங்க கரெக்டாக பண்ண சொன்னதுக்கப்புறம் அவங்க எப்படி, இது வந்து பிகினிங், ஸோ பிகினிங் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணதான். ஸோ நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து மிரர் வந்து டைமண்ட் ஷேப்ல உள்ள மிரர். ஸோ இந்த மாதிரியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம அங்கே இங்கே வந்து பூட்டா செக்ஷனில் எப்படி பண்ணலாங்கிற அளவுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸ் டைப்ல. ஸோ இதுவும் வந்து கர்தானா டைப் தான். ஸோ கர்தானால வந்து பாக்ஸ் மாதிரி வந்து பண்ணணும். பட் இது வந்து ஷேப்ஸ் வந்து நல்லா பண்ணலை. ஸோ கரெக்டாக வந்து செக்குடு வந்து வரல பார்த்தீங்களா? பட் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஷேப்ஸ் கரெக்டாக வரல. அதாவது இதனால தான் வரையும் போதே கரெக்டாக வரணும். இங்கே பாருங்க, இப்படி கரெக்டாக வரையல இவங்க. ஸோ ஷேப்ஸ் வந்து வரையும் போது கரெக்டாக வரையாதனால வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்தானாலேயே வந்து லீஃப் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, கர்தானா லீஃப் வச்சு அவுட்லைன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
லோடிங், அதாவது லோடிங்கில் ஷேப்ஸ். ஸோ லோடிங்கில் வந்து ஷேப்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து பாருங்கள், ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிச்சிருக்காங்க, வந்து ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. லைட்டாக வந்து ஒரு மாற்றமே வந்து தெரியாது, அதாவது அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இந்த சைடில் இப்படி இப்படி இருக்குது. ஸோ இந்த சைடு கீழே அழகாக வந்து ஷேப்ஸ். ஸோ வந்து ஒரு கட்டம் எப்படிங்க இருக்குங்கிற அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஷேப்ஸ்லாம் வந்து பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு லோடிங் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு, ஸோ வெளியே பாருங்கள், இதுதான் நம்மளோட கிரியேட்டிவிட்டிங்கிறது. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சுகர் பீட் வைக்கிற மாதிரி இல்லாமல், ஸோ இதில் வந்து லைட்டாக கலர் பீட் அண்ட் 2 சுகர் பீட், 2 கலர் பீட், 2 சுகர் பீடுங்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ நார்மலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த லுக் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஆரி விங்ஸோட வந்து வெர்ஷன் என்ன, கிரியேட்டிவ் வெர்ஷன். ஸோ எல்லாருமே கிரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து ஒர்க்ஸ் வந்து பண்ணணும், சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து கிரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பிக்சர் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டியுமே என்ன சார்ந்த எல்லாத்துக்கும் நம்ம மக்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ நான் வந்து சென்டரில் வந்து ஏதாவது வந்து ஒர்க்ஸ் பண்ண சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் நாட்ஸ் பண்ண சொன்னேன், பட் அவங்க அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு சொல்லி கண்டிப்பாக பண்ண சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள் லோடிங். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு லோடிங் பண்ணுறாங்கன்னு வந்து பாருங்கள். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஒர்க் அப்படின்னா வந்து இதுதான். பிகாஸ் வந்து அதாவது உள்ள வந்து லோட் பண்ணி, ஸோ வந்து அதாவது பைப்பிங் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு பிகினர் லெவலில் இருந்துட்டு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டாப் டு பாட்டம் ஒரே மாதிரி ஒன்று சொன்னாப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இத்தனி கூட ஸ்டிச்சஸ் வந்து மாறுபடலை. அண்ட் தென் எண்டிங் செக்ஷன்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜரி லோடிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் லோடிங். ஸோ த்ரெட் லோடிங் அதே டைப்பில் ஸோ த்ரெட்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜரியில் பண்ணுறது நம்ம இருக்கிறதுல வந்து சொல்ல போனால் எது கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டை விட ஜரி தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். த்ரெட்டு கூட வந்து டபுள் கோட்டிங் இருக்கிறனால டக்குன்னு வந்து அடர்த்தியாக அடைஞ்சிரும். பட் வந்து ஜரியில் இத்தனி கூட கேப் இல்லாத அளவுக்கு ஒரே மாதிரி ஒன்று சினாப்பில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதே த்ரெட்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேயுமே த்ரெட்டில் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ஷேப்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து ஸ்டோன் வச்சு சுற்றி வந்து சுகர் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்து வெளியே பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி கர்தானாலாவே வந்து சுற்றி வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ கர்தானால ஃபுல் ரொட்டேஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ கீழே வந்து பாருங்கள். ஸோ நம்ம ஹனிபி சொல்லியிருக்கோம்ல, ஸோ அதுலேயே வந்து த்ரெட்டில் அதாவது சில்க் த்ரெட்டில் உள்ள ஹனிபி வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ வந்து ஒரு ஷேப்ஸ் பாருங்கள், ஒரு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்ஸ்னால் வந்து கரெக்டாக வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டிச்சஸ் பார்ப்போம். இப்போ இது வந்து பாருங்கள். ஸோ இது வந்து நெக் பாட்டன். இப்போ லோடிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம எதுக்காக கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெக்கு வந்து கழுத்து வந்து வளைச்சாப்பில் இருக்கும். ஸோ எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக இப்படி பண்ணம்போது ஸோ இந்த பேட்டர்ன் தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஸோ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு பண்ண சொன்னோம். ஸோ அதுவுமே பாருங்கள் நல்லா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டாக இந்த சைடு மட்டும் லைட்டாக தெரியுது. ஓகே, மற்றபடி வந்து நல்லா வந்து லோடிங் வந்து கரெக்டான ஷேப்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லோடிங்கோட ஷேப்ஸ் என்னன்னு தெரியுமா? ஸோ இந்த அகலம்னா அதே அகலத்தை ஒன்று சொன்னாப்பில் கொண்டு போகிறது தான் கரெக்டான ஷேப்ஸ், சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அண்ட் தென் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கர்தானாலேயே வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸ், பேசிக் ஸ்டிச்சஸ் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட வந்து நம்ம பெட்டராக, அதாவது இப்போ வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து அப்டேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் ஒவ்வொருத்தவங்க வந்து கிரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து ஒரு பிக்சர் கொடுத்து பண்ண சொன்னதில் எப்படிலாம் வந்து பிக்சர் ப்ராக்டிசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாட் எவர் டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், அந்த நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரோங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக்கில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து டைரக்ட் கிளாஸ் வந்து நம்ம டைரக்ட் கிளாஸ் வந்து பிஎம்கேல வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ வந்து அவைலபிள். ஸோ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஆரியை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெண்களாக இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து ஒரு கைத்தொழில் வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கிறணும். ஸோ வந்து அதை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சொந்த காலில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நிற்கணும். ஸோ நம்ம யாரோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சும்மா கெத்தாக நிற்கணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் பிரைடல் பிளவுஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கில் வந்து மீட் பண்ணுவோம். பாய், ஹேவ் ஏ நைஸ் டே. பாய், தேங்க்யூ.